ஹாய் கைஸ், வணக்கம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. போலாண்டில் நான் வந்து கேட்டோவிட்ஸ்ன்ற ஒரு சிட்டியில் இருக்கேன். இன்றைக்கி நியூ இயர். ஸோ பார்த்திங்கன்னா சிட்டி ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னை சுற்றி யாரும் இல்லை இந்த லைனில். ஸோ நான் வந்து இந்த நைட்டில் எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்னு வந்தேன். ஏன்னா இந்த டைம் நான் தனியாக செலிப்ரேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பசங்களோட வார்சா கேபிட்டலில் இருப்பேன். பட் நான் இங்கே ஒர்க்குக்காக இங்கே வந்ததுனால இந்த இயர் கொஞ்சம் தனியாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த இயர் ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியோட எல்லாமே நல்லபடியாக சந்தோஷமாக நடக்கும் அப்படின்ற ஒரு 2026 அடி எடுத்து வைக்கிறேன். வாய் குளருது, குளிர் அந்த மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், நான் இந்த சர்ச் தான் வரணும்னு நினச்சேன். ஸோ இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா லைக் நெட்டில் போட்டிருக்கு இன்றைக்கி மாஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் க்ளோஸ்டாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி போயிட்டு சிட்டி சென்டருக்கு போயிட்டு நியூ இயர் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு 30-40 மினிட்ஸ் இருக்குது 12 ஆகிறதுக்கு இங்கே. ஸோ அது முடிஞ்சோன்னே அப்படியே ரூமுக்கு போயிடுவேன். ஸோ அது ஜஸ்ட் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்து மேபி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஜஸ்ட் சும்மா காட்டுறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மற்ற வீடியோஸ்லாம் நல்லபடியாக போடுறேன். எனக்கு என்ன கான்டென்ட் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் இது நல்லா தான் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. ஓகே, இந்த சைடு போகலாம். வெடிக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போலண்ட் கவர்மெண்ட் இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருஷம் கேபிட்டலில் வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இந்த வாட்டி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அனிமல்ஸுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ண மாட்டோம், நீங்கள் ப்ரைவேட்டாக வாங்கி வெடிச்சுக்கோங்க. அந்த தீபாவளிக்கு நம்மளாம் வாங்கி வெடிக்கிற மாதிரி இங்கே ப்ரைவேட்டாக மக்கள் வாங்கி வெடிச்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் இப்போ வந்து சவுண்டு கேட்டுட்ருக்கு, பட்டு பட்டுன்னு. நான் வாயில் பபுள் கம் போட்டுட்டு பேசிட்டு வரேன். இந்த மைக்கில் எப்படி கேட்குதுன்னு கூட தெரில எனக்கு. வீடியோ வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். நீங்கள்லாம் எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியும். இந்த ஸ்க்ரூ சோஷியல் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப், யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை, கூச்சப்படவும் தேவையில்லை. சந்தோஷமாக பிடிச்சது பண்ணிட்டு போக வேண்டியதான். என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நான் தங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரெட் சிக்னல் இருந்துச்சு, ஆனால் நான் இருந்தாலும் க்ராஸ் பண்ணி வந்துட்டேன். ஏன்னா இந்த லைனில் காரே வராது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நைட்டு 12 மணி ஆக போகுது. ஸோ அந்த நேரத்தில் பெருசாக ஒன்றும் வராது. பாருங்களேன் இப்படி பொறுமையாக எப்படி இருக்குன்ட்டு சிட்டியே. எனக்கு தெரிஞ்ச ரைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கு இன்னைக்கு. இவரே வராரு, நம்ம மறுபடியும் ஒரு ப்ரீச் பண்ணிட்டேன். இப்போ ஆக்சுவலி இப்போ நான் ஒரு சர்ச் காட்டினேன்ல, அது பக்கத்தில் தான் ஒரு மார்க்கெட் இருக்குது. இது நான் இருக்க கேட்டோவிட்ஸ் பார்த்தீங்கன்னா
சிட்டியா வில்லேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய சிட்டிலாம் கிடையாது, இது ஒரு சின்ன டவுன். ஏன்னா எனக்கு இங்கே தான் வேலை கிடச்சிது. அதனால் நான் வால்சாலேருந்து மூவ் பண்ணி இங்கே வந்து இப்போ 1 இயர் ஆகுது, 1.5 இயர்ஸ் ஆகுது ஆக்சுவலி. என் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. அது இருந்தாலும் பரவாயில்ல, கையில் க்ளவுஸ் போட்டுட்டு தான் எடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு நான் அந்த குட்டி பார்க்குள்ளே போய் காட்டுறேன், அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்ததுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு. அங்கே பார்த்தீங்களா மேலே வெளிச்சமாக இருக்குல்ல, நான் இன்னும் 12 கூட ஆகலை. நம்ம இந்த இடத்துல தான் வந்து க்ராஸ் பண்ணணும். பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த சிட்டி வியூ. அதுக்கு பின்னாடி ஒரு 2 பில்டிங் தள்ளி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆஃபீஸ் இருக்குது. இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்க். ஸோ நான் சம்மர் டைமில் இங்கே வந்து நைட்டு ஒரு 9 o'clock போல் வந்து உட்காந்துட்டு ஒரு 1 hour சும்மா தனி பாட்டில் டெய்லி வாங்க வருவேன். இங்கே ஒரு கடையில் வாங்கிட்டு சும்மா ஒரு 1 hour உட்காந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு போய் வீட்டில் போய் படுத்து காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போயிடுவேன். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி ஷாப் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. பட் வின்டர்ன்றதுனால எடுத்துட்டாங்க. குட்டியாக இருந்தாலும் இந்த இடம் வந்து க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் இப்போ இந்த இடத்துல ஃபவுண்டைன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா வின்டரில் ஃப்ரோசன் ஆகிடும்ட்டு. அந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் ஒரு சின்ன மார்க்கெட், அந்த ஃப்ரெஷ் மார்க்கெட். எவ்ரிடே வந்து மார்னிங் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், முட்டை, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்காங்க. எனக்கு பாலிஷ் மட்டும் கற்றுக்கணும், அது மட்டும் கற்றுட்டா ஜாலியாக இருக்கலாம் அந்த ஊரில் ஒரு கம்யூனிகேஷனுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ் ரைட்டாக. வாங்க நான் சிட்டிக்குள்ளே போய் காட்டுறேன். என்னோட வீடியோ க்ராஸ் பண்ணி தான் போக போகிறோம். சிட்டி சென்டரில் வந்து லைட்டிங்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் பக்காவாக வச்சுருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு 2 minutes. என்னோட வீடை க்ராஸ் பண்ணி தான் போகிறோம். இந்த பெரிய கேட் இருக்குல்ல, இதுக்குள்ளே போய் 3rd floor என் வீடு இருக்குது. இங்கே செகண்ட் ஹேண்ட் ஷாப்லாம் வந்து நல்ல ஃபேமஸாக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து ட்ரெஸ்ஸஸ், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் வந்து அவங்களே வைப்பாங்க. இதோ இந்த கடை, இது கூட ஒரு செகண்ட் ஹேண்ட் ஷாப் தான். உள்ளே இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே நான் அதுக்கப்புறம் காட்டுறேன். என் கை மறுத்து போச்சு, உணர்ச்சி இருக்க மாதிரியே தெரியல.
ஸோ நம்ம சிட்டி சென்டருக்கு போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் போயிடுவோம் பக்கத்தில். To już teraz? I ty mu szlak trzymamy, ty mu szlak. Ciekawe jak, potrzymaj szampan. Chowaj do kieszeni. ஸ்லிப்பர் திங்ஸ் பொறுமையாக போகணும்னு நினைக்கிறாங்க. A jeszcze to powinien jeszcze chwilę. Idzie i nas. ஸோ இதெல்லாம் போதும். இந்த சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? சிக்னலில் பிரஸ்டன் க்ராஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த சவுண்ட் கேட்கும்.
இந்த ஏரியால சுலாமாயிட்டோம்.
Cześć, nowego, nowego! Machamy panu, bo pan nagrywa. பெரும்பாலும் இந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சர்ச் போயிட்டு வர்றது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மோஸ்ட் கிளப்பில் பிடிச்சிருக்கு முடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது தான் இவங்களோட பழக்கம். Happy New Year! கை வலிக்குது. சந்தோஷம்.